அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رسول الله صلى الله عليه وسلم خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதராகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினார்களோ அதே முறையில் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே நம்மை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்துகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்து வருகிற அமல்களுக்குண்டான கூலியை மறுமை நாளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முறைப்படி சிறப்பான அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வதோடு அந்த மறுமை நாளிலே நாமெல்லாம் உயிரை விட மேலாக மதிக்கின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சொர்க்கத்திலே இருக்கின்ற ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நடைபெறுகின்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே பல தலைப்புகளின் கீழ் பல விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம். அதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள ஒரு சில குறிப்புகளையும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். நாயகம் அவர்களை அந்த நாயக தோழர்கள் எப்படியெல்லாம் நேசித்து வந்தார்கள், அவர்கள் நாயகம் அவர்களை அப்படி நேசிக்கின்ற வகையிலே பெருமானார் அவர்கள் எப்படி அந்த மக்கள் மத்தியிலே நடந்து காண்பித்தார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் அந்த மக்கள் மத்தியிலே நடந்து வாழ்ந்தார்களோ அந்த நாயகம் அவர்கள் தங்களுடைய மரண நேரத்தை உணர்ந்த பிறகு இந்த உலக மக்களுக்கும் தங்களுடைய நாயக தோழர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அரஃபா உரையினுடைய ஒரு சில வரிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். இன்றைய தினம் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலைகளுக்கு நாயகம் அவர்கள் ஆளானார்கள் என்பதை பற்றியும் அவருடைய மரணத்தை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாமெல்லாம்
நம்முடைய கண்களால் பார்த்திருக்காத காரணத்தினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய உடல் அமைப்பு முறைகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய ஒழுக்கங்களும் எப்படி சங்கைக்குரிய இமாம்களால் பாதுகாக்கப்பட்டு இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று மிகப்பெரிய இமாம் திருமதி அவர்கள், திருமதி ஹதீஸ் இருக்கிறது, அந்த திருமதி இமாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திராத மக்கள் கற்பனையிலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய வகையிலேயே மிக அற்புதமான அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அவயங்களை தொகுத்து இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி தந்த ஒரு பெருமை இமாம் திருமதி அவர்களை சாரும். இமாம் திருமதி அவர்கள் நாயகம் அவர்களுடைய பொன்மொழிகளை பாதுகாத்து எப்படி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய சிரமத்தை மேற்கொண்டு கொடுத்தார்களோ, அதே போன்ற ஒரு சிரமத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு முறைகள் எப்படி இருக்கும் என்பதிலும் ஒரு முயற்சி செய்து அதை இந்த சமுதாய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹீஹான வரலாற்று சம்பவங்களின் மூலம், ஆதாரபூர்வமான செய்திகளின் மூலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காத சமுதாய மக்களுக்கு கற்பனை வடிவிலே இமாம் திருமதி அவர்கள் தருகிறார்கள். பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைகள், அவருடைய உடம்பிலே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள், அவருடைய உறுப்பிலே இருக்கிற ரோமங்கள், அவருடைய முகபாவனைகள், அவர் சிரிக்கின்ற பொழுது எப்படி இருப்பார், அவர் கோபப்படுகிற பொழுது எப்படி இருப்பார், மென்மையாக பேசுகிற பொழுது எப்படி இருப்பார், சந்தோஷமாக பேசுகிற பொழுது எப்படி இருப்பார், அவர் எந்த அளவுக்கு உயர்வானவர், எந்த அளவுக்கு குட்டையானவர் என்பன போன்ற உடல் உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இமாம் திருமதி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருப்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தலைமுடியை பெற்றவராக இருந்தார், அவர் தலையில எப்படி முடி இருக்கும் அப்படின்னு வரும்போது இமாம் திருமதி அவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில இருந்த முடி அவருடைய காதினுடைய பாதி அளவுக்கு இருந்தது என்றும் நபி தோழர்கள் அறிவித்த செய்தியை சொல்லுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில இருந்த முடி அவருடைய தோல் புஜம் வரை இருந்ததாகவும் சஹாபாக்கள் கூறுகின்ற செய்தியையும் இமாம் திருமதி அவர்கள் குறிப்பிடுகிறார். எதுவானாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை நிறைய முடி வைத்திருந்தார் என்பது நமக்கெல்லாம் புலப்படுகிறது. அந்த தலைமுடியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சீவி இருப்பார் என்பதை கூட சங்கைக்குரிய நபி தோழர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு எவ்வளவு அழகாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு வகிடெடுத்து சீவக்கூடியவராக இருந்தார் என்று ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார். ஒரு சில நேரங்களிலே முன்னெற்றி பகுதியில இருந்து பிடரி வரை சீவுகிறோமே ஒரே முறையாக, இந்த அடிப்படையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீவக்கூடியவராக இருந்தார். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியிலே படுத்துறங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய தலைமுடியில இருக்கிற ஒரு சில முடிகளை எடுத்து அவருடைய நெற்றி பகுதியிலே நான் சுற்றி விடுவேன் என்றும் நாயகம் அவர்களுடைய தலைமுடி சம்பந்தமான ஹதீசுகளை இமாம் திருமதி அவர்கள் மக்கள் மத்தியிலே மக்கள் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பதிவு செய்து வைத்திருக்கிறார். இது போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நிறமுடையவராக இருப்பார், கருநிறமா, வெண்மையான நிறமா, கடும் சிவப்பு நிறமா என்றால் அதையும் சஹாபாக்கள் அறிவிக்கின்ற செய்திகளிலே பார்க்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான சிவப்பும் அல்ல, கடுமையான வெண்மையும் அல்ல,
இரண்டுக்கும் மத்தியிலான ஒரு ரோஸ் கலர் சொல்லுவோமா இல்லையா, அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயற்கையான கலர். அப்ப தலைமுடியோடு அதிக சிவப்பும் அதிக வெண்மையும் இல்லாத ஒரு கோதுமை கலர் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, ரோஸ் கலர் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட தோற்றத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவருடைய கண்கள் எப்படி இருக்கும் என்று சஹாபாக்கள் சொல்கிற பொழுது, பெருமானார் அவர்களுடைய கண்களிலே இருக்கிற அந்த கருவிழி இருக்கிறதே, நமக்கெல்லாம் கருவிழி இருக்கிறது, கருவிழிக்கு வெளியே இருக்கிற வெண்மை நிறம் நம்முடைய கண்களில் எல்லாம் இருக்கும். சாதாரணமா எல்லாத்துடைய கண்களை நீங்க பார்க்கலாம். கருவிழி மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் வெண்மை நிறம் இருக்கும், ஒரு சில பேருக்கு சிவப்பு நிறம் இருக்கும். அல்லாஹ்வினுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள் எப்படி இருந்தது என்றால், கருவிழி நீங்களாக மீதம் இருக்கிற எல்லா இடமும் கண்களிலே கடும் சிவப்பாக இருக்கும் என்றும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அந்த கண்ணை காக்கிற இமைகளிலே இமை முடி இருக்கிறது, அந்த இமை முடிகளை அழகுபடுத்துகிற பொழுது ஆண்கள் என்ன செய்வார்கள், சுருமா அணிந்து கொள்வார்கள். பெண்கள் மை போன்ற சாதனங்களை அந்த இமை முடிகளுக்கு போட்டு தன்னுடைய கண்களை அழகுபடுத்துவார்கள். ஒரு மனிதன் சாதாரணமாக அவனுடைய கண் இமைகளுக்கு சுருமா இடுகிற பொழுது அந்த கண் எந்த அளவுக்கு அழகானதாக காட்சியளிக்குமோ, அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண் இமைகள் எப்பொழுதும் இயற்கையாகவே கருநிறம் உடையதாக இருக்கும். அப்ப கண்களிலே இருக்கிற கருவிழி கருப்பாகவும், அந்த கருவிழி நீங்கிய இடங்கள் எல்லாம் சிவப்பாகவும், அந்த கண் இமைகள் எல்லாம் ஆண்கள் சுருமா இடுவதைப் போலவும் பெண்கள் மை போட்டு அழகுபடுத்துவதைப் போலவும் அந்த கண் இமைகள் எப்பொழுது பார்த்தாலும் பளிச்சென இருக்குமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றி பகுதி இருக்கிறது, இந்த நெற்றி பகுதி மிக பெரிய அளவிலே பறந்து இருக்குமாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உடல் தோற்றத்தை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். பெருமானார் அவருடைய முகம் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். பெருமானார் அவர்களுடைய முகம் முழு ஒரு சந்திரனை பார்ப்பதை போல அருமையான ஒரு வட்ட வடிவத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் இருக்கும். அவர்களுடைய கழுத்துக்கு கீழே இருக்கிற ஈரம் இருக்கிற உறுப்புகள் எப்படி இருக்கும் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை இருக்கிறது, அவருடைய முழங்கையிலே இருந்து தோல் பகுதி வரை, இந்த முழங்கையிலே இருந்து இந்த தோல் பகுதி வரை எப்படி இருக்கும் என்றால், அதிக சதைப்பட்டுள்ளதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கை இருக்கும். அவர்களுடைய கால் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? முட்டுக்காலிலே இருந்து கரண்டை கால் வரை அதற்கு இடைப்பட்ட கால் இருக்கிறது, அந்த காலிலே அதிகப்படியான சதைகள் இருக்காது என்றும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்பு பகுதி எப்படி இருக்கும் என்பதை கூட சஹாபாக்கள் சொல்கிற பொழுது சொல்கிறார்கள், பெருமானார் அவர்களுடைய மார்பு பகுதி அகன்றதானதாக இருக்கும். மிக பரந்த அடிப்படையிலே பெருமானார் அவர்களுடைய மார்பு பகுதி இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமுடியிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி முடியிலும் ஒரு சில நரைமுடிகளையும் நாங்கள் பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், பெருமானார் அவர்களுடைய தோல் புஜம் இருக்கிறது, பின்னால் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அதிபயங்கரமான ஒரு தோற்றத்தை உடைய ஒரு மனிதனை போல அந்த தோல் புஜம் பறந்து விரிந்திருக்கும் என்று சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பு முறையை நாயகம் அவர்களை பார்க்காத மக்கள் கற்பனையால் பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் இந்த செய்தியை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள், அப்ப மொத்தமா பெருமானார் அவர்களை கற்பனை செய்து பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறார்கள்? நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமான ஆணழகன் போட்டியிலே பங்கெடுக்கிற பொழுது ஒவ்வொரு மனிதரையும் பார்க்கிறோமா இல்லையா? இவர்களை எல்லாம் மிஞ்சுகின்ற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பதற்கு அழகான முகத்தை உடைய, ஒரு மிதமான ஒரு ரோஸ் கலரிலே, கண்களிலே இயற்கையாகவே சுருமா தீட்டப்பட்ட விழிகளை உடைய, கருநிறம் நீங்களாக கண்களுக்குள் சிவப்பு நிறத்தை உடைய, நெடுவகிடெடுத்து சீவுகின்ற, கைகளிலும் கால்களிலும் எந்த ஒரு உபரியான ஊழச்சதைகளும் இல்லாத மிக இறுக்கமான ஒரு கட்டு உடலை கொண்டவர் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும்,
பெருமானார் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட ஹிரா குகை என்றொரு குகை உண்டு. சாதாரணமாக இளைய வயதுடைய யாருமே அந்த குகையில ஏறி செல்ல முடியாது, நம்மள ஏறவே முடியாது. அப்படி ஒரு முறை ஏறி கீழே இறங்கிட்டோம்னு சொன்னா 2 நாளைக்கு காலில் ஏதாவது போட்டு நீவ வேண்டிய சூழ்நிலை வந்து காலெல்லாம் வீங்கிடும். அப்படிப்பட்ட இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வ சாதாரணமாக ஏறி இறங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட உடல் அமைப்பு உடையவர் என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்கிற பொழுது தன்னுடைய தோழர் அபூபக்கர் அவர்களோடு சேர்ந்து பெருமானார் அவர்கள் தௌர் குகையிலே இருந்தார்களே, அந்த குகை கண்ணுக்கு எட்டிய கீழே இருந்து தரைமட்ட பகுதியில இருந்து பார்க்கிற பொழுது மிக உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய குகை தான் அந்த குகை. கண்ணில் தான் பார்க்க முடியவே தவிர அங்கேயும் யாரும் நேரில் போக முடியாது. அப்படி போனோம்னு சொல்லி வீம்பெடுத்து போனோம்னா மிகப்பெரிய சிரமத்துக்கு இடையில தான் அந்த குகையும் போய் பார்த்துட்டு வர முடியும். அதுவும் அரபு நாடுகளிலே இன்றைக்கும் உண்டு. அப்ப அந்த மாதிரி மலைகளிலும் பாலைவனங்களிலும் கற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வ சாதாரணமாக நடந்து செல்கிற அளவுக்கு உடல் ஆற்றலை பெற்றிருக்கிறார் என்றால் பெருமானார் அவர்களுடைய உடல் அமைப்பு முறையை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எப்படி கற்பனை செய்து பார்க்க வேண்டும் தெரியுமா? ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு பாவத்துக்குரிய மனிதனாக பெருமானார் அவர்கள் தோற்றமளிக்க மாட்டார். ஒரு சில பேர் இருக்குமா இல்லையா, பார்த்தாலே பரிதாபமா இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய செய்தியை அவங்களுடைய பரிதாபத்துக்காக வேண்டி ஏத்துக்கிற ஆளுகளா இருக்கிறாங்க, பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யாராக இருந்தாலும் சரி, நெருங்கி பழகாத யாராக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் அவர்கள் பார்த்தால் ஒரு இனம் தெரியாத ஒரு மரியாதை, பக்கத்துல போனா ஏதாவது செய்துருவாரோ என்கிற ஒரு இனம் தெரியாத ஒரு பயம். பெருமானார் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கமே அறவே இல்லை. அவருடைய வெளி தோற்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அமைத்திருந்தான் என்று சொன்னால், வெளியிலே இருந்து வருகிற அன்பர்கள், அவர்கள் எதிரிகளானாலும் சரி, நிராகரிப்பாளர்கள் ஆனாலும் சரி, முகமது அவர்களை கேள்விப்பட்டு முதலிலே பார்க்க வருகிறார்களே, சஹாபாக்கள் அல்லாமல், நெருங்கி பழகிய நண்பர்கள் அல்லாமல் முதலிலே பார்க்க வருகிறவர்கள் எல்லாம் ஒரு நடுக்கத்தோடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருவார்களாம். ஒரு நாள் பெருமானார் சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கிராமவாசி, உங்களிலே முகமது யார் என்று அந்த சபையில இருக்கிற மக்களை பார்த்து கேட்கிறார்களாம். அதோ இருக்கிறாரே, அவர்தான் எங்கள் தலைவர் பெருமானார் அவர்கள் என்று சஹாபாக்கள் காண்பிக்கிறார்கள். உடனே அந்த கிராமத்து வாசி பெருமானார் அவர்களை பார்த்த உடனே நடுங்க ஆரம்பித்து விடுகிறார். வாசலிலே நிற்கிறார். பெருமானார் அருகிலே வாருங்கள் என்று அழைத்து சொல்லுகிறார், நான் சாதாரண மனிதன், காய்ந்த பேரித்தம்பழங்களுக்காக வேண்டியெல்லாம் குறைசிகளிடத்திலே ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சாதாரண மனிதன் நான். என்னுடைய தாயார் தெரியுமா, உலர்ந்து போன ஆட்டிறைச்சிக்காக வேண்டி மக்காமா நகரிலே ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தாலே அந்த தாய்க்கு பிறந்த சாதாரண மனிதன் நான். என்னை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு எப்படி இருந்தது என்றால், தோற்றத்தில் வேண்டுமானால் பெருமானாரை பார்த்தாலே ஒரு இனம் தெரியாத ஒரு பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாகவே உண்டாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் பெருமானாருடைய இயற்கையான சுபாவம் என்னவென்றால், பழக்கம் என்னவென்றால், வயது முதிர்ந்த மூதாட்டியர்கள் இருக்கிறார்களே, கிழவிகள், இரவு நேரத்திலோ தனிமையிலே எங்காவது செல்லும் பொழுதோ நேரடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க. யார சொல்லலாம், எனக்கு அந்த இடத்துல போறதுக்கு கொஞ்சம் கூட துணைக்குவாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மையார் அவர்களோடு செல்வார்களாம். யார் வேண்டுமானாலும் என்ன உபகாரத்திற்கானாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சர்வ சாதாரணமாக யார் வேண்டுமானாலும் பார்த்து சந்தித்து தங்களுடைய உதவிகளை கேட்டு பெறுகிற வகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சகோதரன் வீதியிலே ஆடு உரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டை எப்படி உளிக்க வேண்டும் என்று தெரியாமல் உளித்துக் கொண்டிருக்கிறார். அவரை கடந்து செல்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரனை தள்ளிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேலங்கியை பெருமானார் அவர்கள் மேலே இழுத்து ஆட்டை எப்படி உரிக்க வேண்டும் என்பதை அந்த தோழரை அருகிலே நிறுத்தி உளித்து காண்பித்து, இப்படி தாப்பா உளிக்கணும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு போறாங்க. அதே போன்று யாராவது தலையிலோ உடம்பிலோ சுமைகளை சுமந்து கொண்டு வருவார்களே, ஆனால் அவர்கள் தங்களுடைய சுமைகளை இறப்பதற்காக வேண்டி, இறக்கி கீழே வைப்பதற்காக வேண்டி பெருமானார் அவர்களை அழைப்பார்கள். பெருமானார் அந்த சுமையை கீழே வாங்கி வைப்பார்கள் என்று கூட சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் அல்லாஹ்வினுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன்
அதிபதி, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆட்சி அமைத்த ஆட்சியாளருக்கெல்லாம் மிகப்பெரிய ஆட்சியாளராக திகழ்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக எந்த அளவுக்கு யதார்த்தமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, தனக்கு இருக்கிற நபித்துவத்தை வைத்தோ, தனக்கு இருக்கின்ற ஆண்மைத்துவத்தை வைத்தோ, தனக்கு இருக்கிற அதிகார பலத்தை வைத்தோ, தனக்கு இருக்கின்ற தொண்டர்கள் பலத்தை வைத்தோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாமர மக்களை விட்டும் தூரமாக சென்று வாழவில்லை. பெருமானார் அவர்களை பார்க்க முடியாத அளவுக்கு பெருமானார் அவர்கள் உயர்வான இடத்திலே இருந்து தொண்டர்களுக்கு ஆசி வழங்குகின்ற வேலையை பெருமானார் செய்யவில்லை. மக்களை சாபத்தை கொண்டு சவிப்பதாகவெல்லாம் இன்றைக்கு ஆன்மீகவாதிகள் மக்களை பயமுறுத்துகிறார்களே, அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நடத்தவில்லை. மறைவான விஷயங்கள் எல்லாம் தனக்கு தெரியும் என்று சொல்லி மக்களுடைய அறியாமையை பலகீனமாக பயன்படுத்தி இன்றைக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வங்களையும் திரட்டுகின்ற ஆன்மீகவாதிகளை தானே உலகம் பார்த்திருக்கிறது, வரலாறுகளிலே படித்திருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன், நான் சாதாரண மனிதன், ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மனிதன், அடிமையாக இருந்த என்னுடைய தாய்க்கு பிறந்த நான் மனிதன், என்னை கண்டு நீங்கள் அஞ்சாதீர்கள், ஏதாவது உதவி வேண்டுமென்றால் என்னிடத்திலே நேரடியாக வாருங்கள், யாராக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று மக்களோடு மக்களாக பழகிய மாபெரும் தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களே, மரத்தினுடைய இலைகள் அளவுக்கு எனக்கு செல்வம் இருந்தாலும் அதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், என்னுடைய தோழராகிய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நான் தந்து உதவி விடுவேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். உங்களுடைய தோழர்கள் யாராவது இறந்தால் இறக்கிற பொழுது செல்வங்களை விட்டு செல்கிறார்களே, அது உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த தோழர் கடனாளியாக இருந்தால் என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள், அந்த கடனுக்கு நான் பொறுப்பாளி, ஏனென்றால் நான் உங்களுடைய உறவினர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் அந்த மக்களை நேசித்த வரலாறுகள் கூட ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் சகஜமாக மக்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் பாருங்களேன். ஒரு நபித்தோழர் இருக்கிறார், அவர் தோற்றத்திலே சிறிது வித்தியாசமானவர். யாரும் சீக்கிரம் அவரிடத்திலே பழக்க வழக்கம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். முகபாவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாதாரண மனிதர்களை விட்டும் சிறிது வித்தியாசமாக படைத்திருக்கிறான் என்று ஹதீஸ்களிலே படிக்கிற பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா மக்களை விட்டும் அவர் தனியாகவே எப்பொழுதும் வாழ்வாராம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு எப்படி பழகுவார்கள் என்றால், அவர் வீதியிலே நின்று யாரிடத்திலாவது பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் அவர்கள் பின்னால் போய் அவரை கட்டிப்பிடித்து, மக்களிலேயே அதிகமாக உன்னைத்தான் நான் நேசிக்கிறேன், உன்னைத்தான் நேசிக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லுவாராம். அப்ப நாயகம் அவர்களுடைய பழக்க வழக்கத்தை பார்த்தீர்களா? சாதாரணமாக நாம் எப்படி நம்முடைய நண்பர்களோடு பழகுகிறோமோ, எப்படி இந்த சமுதாய மக்கள் மத்தியில் இருக்கிற நல்லவர்களோடு பழகுகிறோமோ, அப்படித்தான் ரஹ்மத்துல் ஆலமீன் பழகி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் அப்படித்தான் பழகி இருக்கிறார். ஆட்சியினுடைய அதிபராக இருந்தும் அப்படித்தான் பழகி இருக்கிறார். ஆன்மீகத்தினுடைய தலைவராக இருந்தும் அப்படித்தான் பழகி இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு மா வீரராக இருந்தும் நாயகம் அவர்கள் அப்படித்தான் பழகி இருக்கிறார். புதிதாக பார்க்கிற மனிதனுக்கு வேண்டுமானால் ஒரு மறைமுகமான இனம் தெரியாத ஒரு பயம் இருக்கலாமே தவிர, பெருமானார் அவர்களை நெருங்கி பார்த்தால், நெருங்கி பழகினால், அவரை விட ஒரு மென்மையானவரை நீங்கள் இந்த உலகத்தில் யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் அவரிடத்தில் இருந்தாரே, பணிபுரிந்து கொண்டிருந்தாரே, அந்த பணியாளராகிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய எஜமானனாகிய நாயகம் அவர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் அவர்களுடைய வீரம் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? அவர் ஒரு ஆன்மீகவாதி என்பதற்காக வேண்டி மக்களுக்கு கட்டளையிட்டு விட்டு மூலையிலே முடங்கி கிடக்கின்ற ஆன்மீகவாதி இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மாவீரர் என்று சொன்னால், மதீனாவிலே ஒரு நாள் நாங்கள் மஸ்ஜித் நபவியிலே பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், மதீனாவை எதிரிகள் முற்றுகையிட்டு விட்டார்கள், மஸ்ஜித் நபவியை எதிரிகள் முற்றுகையிட்டு விட்டார்கள், நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அழிந்து போகிற அளவுக்கு எதிரிகள் நம்மை முற்றுகையிட்டு விட்டார்கள் யா ரசூலல்லாஹ் என்று திடீரென வந்து ஒரு செய்தியை சொல்கிறார். சஹாபாக்கள் எல்லோரும் அந்த சபையில எழுகிறார்கள். பெருமானார் அவர்கள் எல்லோரும் அமருங்கள், எல்லோரும் அமருங்கள் என்று பெருமானார் அவர்கள் சொல்லி, தான் தனியாக சென்று குதிரையில் ஏறி அந்த மதீனா முழுவதும் பெருமானார் அவர்கள் ஒரு வட்டம் அடித்து வந்து, மக்களே, அது தவறான செய்தி, யாரும் நம்மை முற்றுகையிடவில்லை, எந்த ஒரு அச்சமான சூழ்நிலையும் இல்லை, போருக்குண்டான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, யாரும் நம்மை தாக்க வரவில்லை, எல்லோரும் அமைதி காருங்கள் என்று சொன்னார். என்று சொன்னால் கற்பனை செய்து பார்க்க முடியுமாங்க? கற்பனை செய்து பார்க்க முடியுமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை?
ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய சமுதாயமும் 24 மணி நேரமும் அந்த ரஹமத்துல் ஆலமீனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், கற்பனையால் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் விமர்சனம் செய்தால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மனப்பக்குவம் பெற்றிருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நாயகம் அவர்கள் இப்படியெல்லாம் மக்களோடு மக்களாக, மக்களின் மீது பாசம் வைத்தவர்களாக, மக்களுக்கு ஏற்படுகிற இன்ப துன்பங்களை பங்கு கொண்டு எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் பார்த்தீர்களா? ஆகவேதான் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹமத்துல் லில் ஆலமீன், இந்த நபி உங்களுக்கு நான் தருகிற மிகப்பெரிய ஒரு அருள் கொடை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே, அந்த ரஹமத்துல் லில் ஆலமீனுடைய வாழ்க்கை வரலாறுகள் தாங்க இதெல்லாம். அப்ப யதார்த்தமான வாழ்க்கை தான் பெருமானாருடைய வாழ்க்கை. சஹாபாக்களை பொறுத்த வரையில எங்காவது வியாபாரத்திற்கு சென்றால், வியாபாரம் முடிந்து நாமெல்லாம் என்ன செய்வோம்னா, வியாபாரம் முடிஞ்சா நேரா வீட்டுக்கு போவோம். யாருமே பள்ளிக்கு வந்து 2 ரக்காத் தொழுது தான் வீட்டுக்கு போவாங்க இல்ல. ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே வியாபாரம் நிமித்தமாக சஹாபாக்கள் வெளியூர் சென்று திரும்ப வந்தால் உடனடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் விசாரிப்பார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார்? தன்னுடைய மனைவியை விசாரிக்க மாட்டார்கள் அந்த மக்கள், தன்னுடைய தாயை விசாரிக்க மாட்டார்கள், தன்னுடைய தந்தையை விசாரிக்க மாட்டார்கள், பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குற பாசம் செலுத்துகிற குழந்தையை விசாரிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறார்? நான் வியாபாரத்துக்கு போய் 1 வாரம் ஆச்சு, இப்பதான் நான் திரும்பி வாரேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு பின்னால் ஒரு ஜமாத்திலே தொழுது அவரை பார்த்த பிறகுதான் அந்த சஹாபாக்கள் வீட்டுக்கே செல்வார்களாம். அவருடைய பழக்க வழக்கங்களை சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் நேசித்து வந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். மக்களை இந்த அளவுக்கு நேசிச்சாங்களா இல்லையா? அப்ப கற்பனையில உங்களுக்கே தெரியுது, அல்லாஹ்வினுடைய தூதரை நாம நேசிப்பதை விடவும் பல கோடி மடங்கு சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறதா இல்லையா? ஹுனைன் போர் நடக்கிறது. ஹுனைன் போர், இந்த போரிலே கிடைத்த அந்த போர் பொருளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போரிலே கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களுக்கும் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே பெருமானார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே முஹாஜிர்கள், அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அந்த போரிலே கிடைத்த பொருள்களை பெருமானார் பங்கு வைக்கின்ற பொழுது கொடுத்து விடுகிறார். அன்சாரி தோழர்களும் அந்த போரிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். உடனே அன்சாரி தோழர்கள் எல்லாம் முணுமுணுக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களுக்கு ஜாஸ்தி கொடுத்தாங்களே, அவங்கள மாதிரி தானே நாமளும் போர்ல பங்கெடுத்திருக்கிறோம், நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமநிலையில பங்கு வச்சு தந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதருக்கு காதிலே அந்த செய்தி விழுந்து விடுகிறது. எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்த உடனே, என்னிடமிருந்து பொருள்களை வாங்கி சென்ற முஹாஜிர்கள் சென்று விடுங்கள், அன்சாரிகள் அங்கே நில்லுங்கள் என்று பெருமானார் உத்தரவிடுகிறார். எல்லா அன்சாரி தோழர்களும் அங்கே நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, முஹாஜிர்களுக்கு ஜாஸ்தியாக அதிகமாகவும் அன்சாரி தோழர்களாகிய உங்களுக்கு கம்மியாகவும் குறைவாகவும் நான் பொருளாதாரத்தை பங்கு வச்சேன், உங்க யாருப்பா பேசினான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. யார சொல்லலாம், நாங்க எல்லாரும் பேசல, 1-2 பேர் பேசினாங்கன்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. உடனே பெருமானார் அவர்கள் அவங்களை எல்லாம் உட்கார வச்சு ஒரு உரை நிகழ்த்தினார். மக்களே, நான் ஏன் முஹாஜிர்களுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி அதிகமாக உங்களுக்கு கொடுத்ததை விட அதிகமாக ஏன் கொடுத்தேன் என்றால், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி குடும்பத்தை விட்டு வந்தவர்கள், பொருளாதாரம் இல்லாதவர்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள். நீங்களோ சொந்த ஊரிலே இருக்கிறீர்கள், உங்களுக்கு எல்லா வகையான குடும்பமும் சொத்தும் மதீனாவிலே இருக்கிறது, அந்த மக்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். அன்சாரிகளே, உங்களை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் எந்த வழியிலே செல்கிறீர்களோ அந்த வழியில் தான் நானும் செல்வேன். நீங்கள் உலகத்து மக்கள்களிலே என்னுடைய அன்சாரி தோழர்கள் எந்த வழியிலே செல்கிறார்களோ அந்த வழியில் தான் நானும் செல்வேன். இது உங்களுக்கு போதாதா? நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், அந்த மக்கள் வாங்கிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் உங்களுக்கு அந்த பொருளாதாரம் வேண்டுமா, அல்லாஹ்வினுடைய தூதராகிய நான் வேண்டுமா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஒட்டுமொத்த அன்சாரி தோழர்களும் பெருமானார் அவர்களை தோளிலே சுமந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் தான் வேண்டும் என்று சொல்லி அந்த மதீனத்து வீதியிலே பெருமானாரை தங்களுடைய தோளிலே சுமந்து சென்றார்களே அன்சாரி தோழர்கள், அவர்களையும் உங்களுடைய கற்பனையிலே நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பின்னால் சொல்லக்கூடிய சம்பவத்திற்கு பின்னணியாக சொல்கிறேன். முஹாஜிர்கள், மக்காவிலே இருக்கிற முஹாஜிர்கள் தங்களுடைய சொத்தை இழந்தார்கள், தங்களுடைய செல்வங்களை இழந்தார்கள், எல்லா சுகபோக வாழ்க்கையையும் இழந்தார்கள், குடும்பங்களை இழந்தார்கள். சொந்த நாட்டை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு
அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி சென்றார்களே, அந்த முஹாஜிர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. அந்த ஹிஜ்ரத்து செல்கிற பொழுது எல்லோரும் ஹிஜ்ரத்துக்கு சென்று விட்டார்கள். கடைசியாக சென்ற நபர்களிலே ஒரு நபர் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஒட்டகத்தின் மீது ஏறி குறைஷிகள் எல்லாம் சென்று அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து நிறுத்தி, நீ மதீனாவுக்கு போறதுல எங்களுக்கெல்லாம் எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா, ஆனா நீ எங்க ஊர் மக்காவிலே இருந்து நீ பணம் சம்பாதிச்சிருக்கிற, அந்த பணம் எங்களுடைய ஊர்ல சம்பாதிச்ச பணமா இருக்கிறனால அந்த பணத்தை எல்லாம் எங்களுக்கு தந்துட்டு போயிரு. நீ வேணா உன்னுடைய முகமது உனக்கு வேணுமா பணம் வேணுமான்னு தீர்மானம் பண்ணிரு. நாடு துறந்த உன்னுடைய தோழர்கள் எல்லாம் சென்றார்களே ஹிஜ்ரத், அந்த ஹிஜ்ரத் வேண்டுமா உன்னுடைய செல்வம் வேண்டுமா என்பதை தீர்மானித்துக் கொள். மக்காவில் எங்கெல்லாம் அந்த செல்வங்களை தகவல்களை எங்களுக்கு நீ சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் உன்னை நாங்கள் உயிரோடு விடமாட்டோம், நீ முகமதோடு செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். பாலைவனத்து பெருவழியிலே அடிக்கின்ற வெயிலை சொல்லி மாளாது, அடிக்கின்ற பனியை சொல்லி மாளாது, பெய்கின்ற மழைக்கு கையும் இல்லை கணக்கும் இல்லை என்று சொல்வார்களே, அளவுக்கு அதிகமான மழை. இந்த வெயிலிலும் மழையிலும் பனியிலும் ஹலாலான அடிப்படையில் குருவிகள் கூட்டை எப்படி கட்டுமோ அந்த அளவுக்கு சன்னஞ்சன்னமாக பொருள்களை சம்பாதித்து வைத்திருந்தார் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டுமா பொருளாதாரம் வேண்டுமா என்று கேட்ட பொழுது அந்த நபித்தோழர், நான் இந்தந்த இடங்களில் எல்லாம் நான் சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்துக்களை வைத்திருக்கிறேன், குறைசிகளே போய் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை என்னுடைய தூதரோடு விட்டு விடுங்கள். எனக்கு என்னுடைய பொருளாதாரம் பெரிதல்ல, எனக்கு என்னுடைய செல்வம் பெரிதல்ல, எனக்கு என்னுடைய சொத்துகள் பெரிதல்ல, எனக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி மதீனாவுக்கு சென்றார். மதீனாவுக்கு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று பெருமானாருடைய அவையில இருக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான் பாருங்கள். வமினன் நாசி மை யஸ்ரி நஃப்ஸஹு பித்தியா அமர்லாத்தில்லா வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை தானே அர்ப்பணம் செய்கின்ற மனிதர்கள் எல்லாம் உங்களிலே உண்டு. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் என்றென்றும் இருக்கும் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தை இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டியே இறக்கினானே, அவர்கள்தான் முஹாஜிர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்களே, அவர்களுடைய நன்மையை இந்த உலகத்திலே யாருமே அடைந்து விட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்சாரி தோழர்களையும் முஹாஜிர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வித்தியாசப்படுத்தி சொல்கிற பொழுது இந்த மார்க்கத்தை இந்த பூமியிலே ஆரம்பிப்பதற்காக வேண்டி ஆரம்ப அடிஸ்தான மக்களாக இருந்தார்களே, அடிப்படை மக்களாக, அந்த மக்களாகிய இந்த முஹாஜிர்களுடைய ஈமானுக்கு முன்னால் இந்த உலகத்திலே எந்த மக்களுடைய ஈமானும் போட்டி போட்டு விட முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இவர்களுடைய நன்மையே வேறு, இவர்களுடைய அந்தஸ்தே வேறு, இவர்களுடைய தர்ஜாவே வேறு, இவர்களை நான் நேசிக்கின்ற விதமே வேறு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹாஜிர்களை எந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்கிறானோ, அன்சாரிகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அளவுக்கு சிறப்பித்து சொன்னார்களோ, இவர்களுக்கெல்லாம் ஒரே நோக்கம், அந்த 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும், வேறு எதுவும் அவர்களுக்கு வேண்டாம். பெருமானார் அவர்களை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு சிரித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். இனி அவர் கஷ்டப்பட்டால் நாமும் கஷ்டப்படுவோம், அவர் போருக்கு வா என்றால் போருக்கு செல்வோம், அவர் என்ன சொன்னாலும் அவர் நமக்கு வேண்டும் என்கிற சிந்தனையோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மதீனத்து பெருவழியில் தான் அந்த துக்ககரமான, தாங்கிக் கொள்ள முடியாத, பேசுகின்ற நானாலும் கேட்கின்ற நீங்களானாலும் ஜீரணித்துக் கொள்ள முடியாத, கேட்டாலே நம்முடைய இருதயம் எல்லாம் வெடித்து சிதறுகின்ற அந்த துக்ககரமான அந்த சம்பவங்கள் அந்த மதீனா நகரில் தான் நடந்தது. கேட்டாலே அல்லது பேசினாலோ சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், கண்ணிலே அந்த சம்பவத்தை பார்த்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அந்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டு தாங்கி அல்லாஹ்விடத்திலே பொறுமையை காத்து அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். சாதாரண அற்பமான, பலகீனத்திலும் பலகீனமான, எல்லா ஒழுக்கக்கேடுகளையும் கையிலே வைத்திருக்கிற அற்பமான தலைவன் இந்த பூமியிலே தொண்டனை விட்டும் பிரிந்து சென்றால் தற்கொலை செய்கிறான், தன்னை தானே எரித்துக் கொள்கிறான், அரசாங்க பொது சொத்துகளுக்கு சேதத்தை உண்டாக்குகிறான், கலவரங்களிலே ஈடுபடுகிறான், தலைவன் சென்று விட்டான் என்பதற்காக வேண்டி பொதுமக்களுடைய சொத்துக்களை சூறையாடுகிறான். இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி இந்த உலகத்திலே எல்லா அநியாயங்களையும் செய்கிற தொண்டர்களை தானே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் உண்மையான தொண்டர்கள், சொன்னால் எல்லா வகையிலும் கட்டுப்படுகிற தொண்டர்கள்,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களே நீங்கள் புறப்படுங்கள் என்று சொன்னால் இரவு பகல் அந்த மக்கள் பார்க்க மாட்டார்கள். தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அந்த மக்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். இருக்கின்ற குடும்ப சூழ்நிலையை அந்த மக்கள் யோசித்து பார்க்க மாட்டார்கள். புறப்படுங்கள் என்று பெருமானார் சொல்கிறாரே, புறப்படுவதற்குண்டான ஆடைகள் நமக்கு மாற்று ஆடைகள் வேண்டுமே என்ற ஆடைகள் எடுக்கின்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்காது. புறப்படுங்கள், வாருங்கள், தயாராகுங்கள் என்று பெருமானார் சொன்னால் ஒரு நாள் 2 நாளுக்குண்டான உணவுகளை கட்டி சுமந்தவர்கள் செல்ல மாட்டார்கள். போரிலே இறந்து விட்டால் நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்னாவது என்று சொல்லி சொத்துக்களை எல்லாம் மூட்டை கட்டி அந்த பெருமானார் புறப்படுங்கள் என்று சொன்ன அணையிலே அவர்கள் செல்ல மாட்டார்கள். ஒரு நாள் 2 நாள் என்று ஆனால் மாற்று உடைகள் வேண்டுமே, அந்த உடைகளையாவது நாம் எடுத்துச் செல்வோமே என்கிற சிந்தனை அந்த மக்களுக்கு இல்லை. புறப்படுங்கள் என்பார், தயாராகுங்கள் என்பார், இரவிலே வருவார், பகலிலே வருவார் பெருமானார். வாருங்கள் என்பார், போவோம் என்பார், தயாராகுங்கள் என்பார், புறப்படுங்கள் என்பார். எல்லா சூழ்நிலையிலும் பெருமானார் அழைத்தாரா, குடும்பம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அல்லவா அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார சொல்லலாம் கியாம நாள் எப்பொழுது வரும் யார சொல்லலாம்? பெருமானார் கேட்கிறார், அந்த கியாம நாளுக்காக வேண்டி நீ எந்த அளவுக்கு தயாராயிருக்கிறீர் என்று பெருமானார் கேட்கிறார். கியாம நாளை பற்றி கேட்கிறாயே, அந்த கியாம நாளுக்காக வேண்டி என்ன நீ சம்பாதித்து வைத்திருக்கிறாய், எதை நீ சேமித்து வைத்திருக்கிறாய், அந்த கியாம நாளுக்காக வேண்டி எதை நீ முற்படுத்தி வைத்திருக்கிறாய் என்று பெருமானார் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நபித்தோழர் சொல்கிறார்கள், யார சொல்லலாம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு என்ன நான் தயார் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் யாரை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ அவர்களோடு அந்த மறுமை நாளிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இப்படிப்பட்ட நேசத்திற்குரிய மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மதீனா பெருவழியில் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபா பெருவழியிலே பெருமானார் உரை நிகழ்த்தி மதீனாவுக்கு பெருமானார் அவர்கள் வருகிறார். வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி ஆரம்பமாகிறது. இந்த தலைவலியை சஹாபாக்களும் பெருமானாரும் ஒரு சாதாரண உடம்பிலே இருக்கிற ஒரு நோய் என்றுதான் கருதினார்கள். மக்களே, இப்படி பெருமானார் அவர்களுக்கு தலைவலி ஆரம்பமான உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருகிறார். மிம்பர் படியிலே இருந்து கொண்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார். மக்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு சாதாரண உரையாக தெரியலாம், மக்கள் வேண்டுமானால் கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு உரையாக இருக்கலாம். ஆனால் பெருமானார் அவர்கள் தான் மரணிக்க போகிறோம், அந்த நாள் இன்னும் சமீபமாக இருக்கிறது என்பதை பெருமானார் உணர்ந்து, அதற்கு முன்னால் பெருமானார் அவர்களுக்கு 2-3 அறிகுறிகள் ஏற்பட்டதை ஆரம்ப உரையிலே நாம் பார்த்தோமா இல்லையா? ஜிப்ரீல் வந்து திருமறை குர்ஆனை ஓதச் சொல்லி 1க்கு 2 முறை சரிபார்த்து பெருமானார் அவர்கள் வழக்கத்திற்கு மாற்றமான நடைமுறையை பார்த்து நாம் மரணிக்க போகிறோம் என்பதை பெருமானார் உணர்ந்து கொண்டாரு. அந்த நிகழ்வு ஒரு. இரண்டாவது, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்கிற ஆயத்தை இறக்கி இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி தூது பணி முழுமையடைந்து விட்டது என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினானே, அந்த 2வது கட்டத்தையும். மூன்றாவதாக இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற அத்தியாயத்தை இறக்கி அந்த அத்தியாயத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய உதவியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகிறது, அந்த உதவிக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அந்த நேரத்திலே அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் அதிகம் தஸ்பீஹ் செய்யுங்கள் நபியே என்று சொல்லி இறங்கிய ஆயத்தையும், அதற்கு பிறகு இறங்கிய அல்யௌம அக்மல்து லக்கும் என்கிற ஆயத்தையும் பெருமானார் அவர்கள் ஆழமான அடிப்படையிலே சிந்தித்து, நமக்கு நேரம் நெருங்கிவிட்டது, கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை எல்லாம் அருமையாக பயன்படுத்தி மக்கள் நினைவில் நிறுத்திக் கொள்கிற அற்புதமான உபதேசங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என பெருமானார் அவர்கள் மரண சாசனமாக பல்வேறு உரைகள் நிகழ்த்தினார்களே. அரஃபா பெருவழியிலே மிகப்பெரிய சம்பவத்தை எல்லாம் மக்களுக்கு சொன்னார்களே. அதற்கு முன்னாலே முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் அவர்கள் அழைத்து ஒரு இடத்திற்கு கவர்னராக பெருமானார் நியமிக்கிறார். அந்த கவர்னராக நியமிக்கின்ற அந்த முஆது பின் ஜபலோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய எல்லை வரை செல்கிறார். ஒரு இடத்திற்கு அவரை கவர்னராக நியமித்து வழி அனுப்புகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி வழி அனுப்புகிற பொழுது முஆது பின் ஜபல் அவர்கள் சொல்லுகிறார், பெருமானார் என்னை மதீனாவினுடைய மதீனத்து எல்லை வரை துல்ஹுலைஃபா என்று சொல்லுவார்கள் அந்த இடத்திற்கு, அந்த மதீனாவினுடைய எல்லை வரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பாதுகாப்பாக வந்தார். எப்படி வந்தார் நினைக்கிறீர்கள்? நான் ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்தேன், பெருமானார் நடந்து வந்தார். நடந்து வந்து எல்லையிலே என்னை நிப்பாட்டி வைத்து சொன்னார்கள், வருகிற வருடம் முஆதே என்னை நீ பார்க்க,
என்னுடைய அபூபக்கருடைய வாசலை தவிர வேறு எல்லோருடைய வாசலும் அடைக்கப்படட்டும், யாரும் எனக்கு வந்து எந்த தொந்தரவுகளையும் கொடுக்காதீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நேரடியாக வீட்டுக்கு சென்று, ஆயிஷாவே எனக்கு தலைவலி அதிகமாகி விட்டது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அந்த உரை நிகழ்த்திய உடனே பெருமானாருக்கு தலைவலி அதிகமானது. அப்பொழுதே 2 சஹாபாக்களும் தூக்கித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டுக்கு கொண்டு சென்றார்கள். வீட்டுக்கு போன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறிது நேரத்திலே வருகிறார். நல்லடியார்கள் அடக்கப்பட்ட பக்கி என்று சொல்லப்படுகிற அந்த கபரஸ்தானுக்கு நீங்கள் செல்லுங்கள், அந்த நல்லடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்ல, உடனடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு முன்னால் இருந்த ஒரு அடிமையை அழைத்துக் கொண்டு அந்த பக்கி என்று சொல்லப்படுகிற கபரஸ்தானுக்கு கைத்தாங்கலாகவே நடந்து செல்கிறார். வீட்டுக்கும் அந்த கபரஸ்தானுக்கும் தொட்ட இடம் தான், பக்கம் பக்கம் இடம். மஸ்ஜித் நபவிக்கும் பக்கி என்கிற கபரஸ்தானம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதை அந்த இடத்திற்கு சென்று வந்த அன்பர்களுக்கு தெரியும். அந்த இடத்திலே போய் நின்று கொண்டு அந்த நல்லடியார்களுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கட்டளைக்கு இணங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார். அடங்கிய மக்களே, நல்லவர்களே, மூமினானவர்களே, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை விடவும் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் குழப்பமான சூழ்நிலை வருவதற்கு முன்னால், தீமையான காரியங்களை நீங்கள் செய்வதற்கு முன்னால் மிக விரைவிலேயே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அடைந்து விட்டீர்களே. அஸ்ஸலாமு அலைக்க தாரகவின் மூமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அடக்கப்பட்ட உங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நீங்கள் எல்லாம் முன்னால் சென்றிருக்கிறீர்கள், நான் பின்னால் வரப்போகிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த அபூ முவைபா என்று சொல்லப்படுகிற அந்த தோழரை பார்த்து பெருமானார் சொன்னார், கூட இருக்கிறாரா தோழர், அவரை பார்த்து பெருமானார் சொல்கிறார்கள், தோழரே, அல்லாஹ் அடியானை பார்த்து கேட்டான், உலகத்திலும் செல்வங்கள் தருகிறேன், அதையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள், மறுமையிலும் உங்களுக்கு செல்வம் சொர்க்கம் தருகிறேன், அதையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள், இது வேண்டுமா அல்லது உலகத்து செல்வங்களுக்கு பதிலாக அல்லாஹ்வாகிய நான் வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டான், நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று பெருமானார் அந்த முன்னாள் அடிமையை பார்த்து தன்னுடைய தோழரிடத்திலே பெருமானார் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், யார சொல்லலாம், உலகத்து செல்வமும் மறுமையில இருக்கிற சொர்க்கமும் அல்லவா நமக்கு தேவை என்று சொன்னார். உங்களுக்கு வேண்டுமானால் அது தேவையாக இருக்கலாம், ஆனால் நானோ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் புறத்திலே இருக்கிற சொர்க்கத்து வாழ்க்கையையும் நான் தேர்வு செய்து விட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி சொல்லிவிட்டு மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ முவைபாவே, நான் என்னுடைய சகோதரர்களை பார்ப்பேன், நான் என்னுடைய சகோதரர்களை பார்ப்பேன், நான் என்னுடைய சகோதரர்களை பார்ப்பேன் என்று பெருமானார் சொல்கிறார். உடனே அபூ முவைபா கேட்கிறார், யார சொல்லலாம், நாங்க தானே உங்களுடைய சகோதரர்கள் என்று கேட்கிறார்கள். நீங்கள் அல்ல, நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் என்றால், என்னை பார்க்காமலே ஈமான் கொள்ள போகிறார்களே, உங்களுடைய காலத்திற்கு பிறகு ஒரு சமுதாயம் இந்த பூமியிலே என்னை பார்க்காமல் என்னுடைய பெயரை மட்டுமே கேட்டு நம்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள். எனக்கு பின்னால், உங்களுக்கு பின்னால் என்னை கண்களால் பார்த்திராமல் இந்த இறை வேதத்தை மட்டுமே நம்பி நான் சொன்ன சொல் செயல் அங்கீகாரத்திற்கு கட்டுப்பட்டு என் மீது முஹப்பத் வைத்து இந்த பூமியிலே வாழப் போகிறார்களே, அவர்களை அந்த நாளிலே நான் பார்ப்பேன் என்று பெருமானார் சொல்கிறார். யார சொல்லலாம், நாங்கள் எல்லாம் தோழர்கள் என்று சொன்னீர்கள், நீங்கள் எங்களை பார்த்திருக்கிறீர்கள், நாங்கள் உங்களை பார்த்திருக்கிறோம். மறுமை நாளிலே பரஸ்பரம் நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆனால் நீங்கள் பார்த்திராத, அவர்கள் உங்களை பார்த்திராத அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை எப்படி யார சொல்லலாம் மறுமை நாளிலே நீங்கள் சந்திப்பீர்கள் என்று அந்த அபூ முவைபா கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மறுமை நாளிலே அந்த சகோதரர்களை எப்படி நான் பார்ப்பேன் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நின்று கொண்டிருக்கிற பொழுது ஒளிமயமானவர்களே என்று அல்லாஹ் அழைப்பான். இந்த ஒளிமயமானவர்கள் யார் என்றால், இந்த உலகத்திலே 50 கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒது செய்தார்களே, உடல் உறுப்புகளை கழுவி சுத்தம் செய்தார்களே, அந்த ஒது செய்த காரணத்தினால் அவர்களுடைய கைகளும் கால்களும் முன் நெற்றிகளும் முகங்களும் ஒது செய்த பொழுது தண்ணீர் எங்கெல்லாம் பட்டதோ அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் அந்த மறுமை நாளிலே ஒளி வீச துவங்குமான். கருநிற ஒட்டக கூட்டத்திற்கு முன்னால் ஒரு வெண்மையான ஒட்டகம் இருந்தால் எப்படி அந்த ஒட்டகத்திற்குரியவன் அடையாளம் கண்டு கொள்வானோ, அதே போன்று கோடான கோடி மக்கள் மத்தியிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி உதவி செய்த காரணத்தினால் பிரகாசம் தொடித்ததே உடல் உறுப்புகளில், அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள் என்று பெருமானார் சொல்கிறார். மீண்டும் பெருமானார் அவர்களுக்கு நாளுக்கு நாள் இந்த தலைவலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. பாருங்கள், ஒரு புறம்
பெருமானார் அவர்கள் சிரியா நாட்டை எதிர்த்து 3000 சஹாபாக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக வேண்டி மதீனாவினுடைய வடக்கு பகுதியை நோக்கி அனுப்பியிருந்தார்கள். அந்த படைக்கு யார் தலைவர் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாரே, அவருடைய மகன் உசாமா அவர்கள் அந்த 3000 பேரை தலைமையேற்று தளபதியாக அந்த மதீனாவினுடைய வடக்கு பகுதியிலே பாசறை அமைத்துக் கொண்டு போரை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒருபுறம் பெருமானார் அவர்கள் அந்த மஸ்ஜிது நபவியினுடைய மிம்பர் படியிலே இருந்து ஆற்றிய உரைகளிலே பல சம்பவங்களை சொல்லி, மக்களே, இனி உங்களை நான் சந்திப்பது கௌசர் என்று சொல்லப்படுகிற நீர் தடாகமாகத்தான் இருக்கும். நான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உங்களுக்கெல்லாம் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருப்பேன். நீங்களும் எனக்கு மறுமை நாளிலே சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தால் சௌதா அவர்களுடைய வீட்டுக்கு முதலிலே பெருமானார் தலைவலியோடு செல்கிறார். சஹாபாக்கள் தாங்களாக கூட்டிச் செல்கிறார்கள். சௌதா அவருடைய வீட்டிற்கு போன உடனே அந்த மனைவி நாயகம் அவர்களுடைய அந்த உடல் நலத்தை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்க கூடாதா? நான் உங்களுக்கு முன்னால் இந்த பூமியிலே சென்று நீங்கள் இந்த பூமியிலே இன்னும் நீங்கள் அதிகமாக வாழக்கூடாதா என்று அந்த அம்மையார் அவர்கள் மனம் மிகும்ப அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். பெருமானார் அவர்கள், எனக்கு ஏற்பட்ட இந்த தலைவலியை என்னுடைய ஆயிஷாவிடத்திலே நான் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவருடைய வீட்டுக்கு வராங்க. வந்தால் ஆயிஷா அவர்களுக்கும் தலைவலி. ஆயிஷா அம்மையார் அவர்களும் தலைவலியிலே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவலியிலே துடித்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய மனைவியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகப்பெரிய தலைவலியோடு மிகப்பெரிய உடல் சுகவீனத்தோடு ஆயிஷா அம்மர்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உமக்கும் தலைவலியா? உமக்கும் என்னை போன்று தலைவலியா? நீ இந்த தலைவலியால் இறந்து விடக்கூடாதா? நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த தலைவலியால் நீங்கள் இறந்து விடக்கூடாதா? நான் உயிரோடு இருக்கிற பொழுதே நீங்கள் இறந்து உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடி உங்களை நான் குளித்து கபனிட வைத்து அடக்கம் செய்து தொழுகையும் நடத்தி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உங்களுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தராமல் போனானே என்று சொன்ன உடனே ஆயிஷா அவர்கள் மிக பெரிய அளவிலே பாதிப்புக்குள்ளானார்கள். வழக்கத்திற்கு மாற்றமான பேச்சு நாயகம் அவருடைய வாயில இருந்து வந்திருக்கிறது. அதுவரை தன்னுடைய கணவனும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த உடல் குறைவை, சுகவீனத்தை, நோயாக வந்தாரே, தலைவலியோடு வந்தாரே, அதை ஒரு மேம்போக்காகத்தான் ஆயிஷா அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எல்லோருக்கும் வருகிற சின்ன ஒரு தலைவலி போல் என்று நினைத்தார்கள். ஆனால் பெருமானார் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாரே, எனக்கு முன்னால் நீங்கள் இறந்திருக்க கூடாதா? எனக்கு முன்னால் நீங்கள் இறந்து உங்களுக்கு துஆ செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தராமல் போனானே என்று சொன்ன உடனே ஆயிஷா அவர்கள் பதறி போய் விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன வித்தியாசமாக பேசுகிறீர்களே, வழக்கத்திற்கு மாற்றமாக பேசுகிறீர்களே, இந்த பேச்சை நாங்கள் கேட்டதே இல்லையே, தமாஷாக பேசுகிறீர்களா என்று சொல்லி பெருமானாரை சிரிக்க வைக்க முயற்சி செய்கிறார் ஆயிஷா அம்மையார் அவர்கள். இல்லை இல்லை, எனக்கு ஏற்பட்ட நோய், எனக்கு ஏற்பட்ட தலைவலி உண்மைதான், நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்களுடைய மடியிலேயே நாயகம் அவர்கள் பெரும்பான்மையான நேரத்தை கழித்தார். மக்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் பள்ளியிலே தொழுகைக்கு கூட பெருமானார் அவர்களால் செல்ல முடியவில்லை. பள்ளிக்கு சென்றால் கூட சஹாபாக்கள் தூக்கி செல்ல வேண்டும். நின்று கொண்டு தொழுகை நடத்திய நாயகம் அவர்கள் அந்த தலைவலி அதிகமான உடனே அமர்ந்து கொண்டு மக்களுக்கு 1-2 வக்தினுடைய தொழுகையை பெருமானார் நடத்தி இருக்கிறாராம். நான் இமாம் அமர்ந்து கொண்டு தொழுதால் நீங்களும் அமர்ந்து கொண்டு தொழுங்கள் என்ற சட்டத்தின் அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு தொழ, சஹாபாக்களும் அமர்ந்து கொண்டு தொழ, அந்த தொழுகைக்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நேரம் நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்கிறார். தன்னுடைய தலையிலே ஒரு கடுமையான ஒரு சிவப்பு துண்டால் கட்டி 2 சஹாபாக்களோடு தாங்களாக பள்ளிக்கு வந்து சஹாபாக்களை எல்லாம் பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆற்றிய உரை இருக்கிறதே, என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மக்களே, நான் மனிதன், நான் சாதாரண மனிதன். நான் இந்த உலகத்திலே உங்களோடு வாழ்கிற பொழுது உங்களுடைய உடைமைக்கோ, உங்களுடைய உடலுக்கோ, உங்களுடைய உடலிலே இருக்கிற ரோமத்திற்கோ, உங்களுடைய மானத்திற்கோ, தன்மானத்திற்கோ, உங்களுடைய செல்வத்திற்கோ ஏதாவது நான் இடையூறுகள் விடுத்திருந்தால், செய்திருந்தால், இதோ என்னை நான் உங்களிடத்திலே அர்ப்பணம் செய்து கொள்கிறேன்.
அதற்கு நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள், உலகத்திலே நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனது நோகுமாறு நடந்திருந்தால் அதற்கு பிராயச்சித்தமாக என்னை இப்பொழுது நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை நான் அடித்திருந்தால் திரும்ப என்னை அடித்து நீங்கள் என்னை பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். நான் சாதாரண மனிதன் இல்லையா? யாருடைய மனது நோகுமாறு நான் பேசியிருந்தால் என்னையும் அதே மாதிரி பதிலுக்கு வேண்டுமானால் பேசுங்கள். முகமதாகிய நான் சங்கடப்படுவேனே என்று பார்க்காதீர்கள். முகமதுடைய பகைமைக்கும் வெறுப்புக்கும் நாம் ஆளாகி விடுவோமே என்று பார்க்காதீர்கள். என்னுடைய பண்பு உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய பழக்கம் உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய வாழ்விலே, என்னுடைய வாழ்வையினுடைய லட்சியமே, என்னுடைய வாழ்வில் எங்குமே நீங்கள் என்னிடத்திலே பகைமையை பார்க்க முடியாது, வெறுப்பை பார்க்க முடியாது என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்துவார். பழி தீர்த்துக் கொள்ளுங்கள், பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஒரு நாள் உரையாற்றுகிறார், இரண்டாவது நாள் அதே போன்று வருகிறார். மக்களே, பழி தீர்க்கவில்லையா? உலகத்திலே என்னை பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிறுத்தி முந்த முகமது இப்படி சொன்னார் என்று என் மீது குற்றம் சாட்டி விடாதீர்கள். என்னை பழி தீர்த்துக் கொள்ளுங்கள், பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்லி, யார் என்னை பழி தீர்த்துக் கொள்கிறாரோ அவரே எனக்கு விருப்பமானவர். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தீர்களா? யார் என்னிடத்திலே இந்த நேரத்தில் பழிக்கு பழி வாங்குகிறார்களோ அவர் எனக்கு இந்த நேரத்தில் விருப்பமானவர் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது மெதுவாக ஒரு நபித்தோழர் இருந்திருக்கிறார். யார சொல்லலாம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? யார சொல்லலாம்? யாருக்கோ அந்த மனிதன் பாதிக்கப்பட்டான் என்பதற்காக வேண்டி உதவி செய்ய என்னிடத்தில் நீங்கள் ஒரே ஒரு திரகம் யார சொல்லலாம் நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் மறந்திருக்கலாம், நான் அதை பெரிதாக எடுத்திருக்காமல் இருக்கலாம் யார சொல்லலாம் என்று சொன்ன உடனடியாக தன்னுடைய வீட்டிற்கு சென்று ஒரு திரகத்தை எடுத்து அந்த நபித்தோழருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். இப்படி மஸ்ஜித் நபவியிலே வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அமர்ந்து கொண்டு தொழுகை நடத்தி கொண்டிருந்தாரே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த அமர்ந்து கொண்டும் தொழுகை நடத்த முடியாத அளவுக்கு பெருமானார் அவர்கள் அதிகப்படியான அடிப்படையிலே நோய்வாய்ப்பட்டு விட்டார். ஆயிஷா அம்மையார் அவருடைய மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. வீட்டுக்கு வெளியிலே மக்களோ கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் தொழவில்லையா? ஏன் மக்கள் எல்லாம் எனது வீட்டிற்கு முன்னால் இப்படி கூட்டமாக மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய தோழர்கள் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், யார சொல்லலாம், நீங்கள் நின்று இமாமத்தாக தொழ வைத்த இடத்தில் கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். சஹாபாக்கள் எல்லாம் பெரிய கூட்டத்தார்கள், தங்களுடைய குடும்பத்திற்கு போகாமல், வியாபாரத்திற்கு போகாமல், வெளி விவகாரங்களின் பக்கம் கவனம் செலுத்தாமல் மஸ்ஜித் நபவியை சுத்தி பெரிய ஒரு கூட்டம், சஹாபாக்களுடைய கூட்டம். பெருமானார் அவர்களுக்கு என்ன ஆனது? பெருமானார் காலையிலே பேசினாரா, மாலையிலே பேசினாரா, இரவிலே பேசினாரா? மனைவிமார்களிடத்திலே விசாரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த உத்தம சீலர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பேசிக்கொண்டே இருந்த பொழுது சன்னஞ்சன்னமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு குறைய ஆரம்பித்தது. மக்களே, அப்ப ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய மார்பின் மீது நாயகம் அவர்கள் தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு சன்னஞ்சன்னமாக குறைய ஆரம்பித்தது. அவருடைய தலை என்னுடைய மார்பின் மீது கனக்க ஆரம்பித்தது. ஒட்டுமொத்த தன்னுடைய செயல்பாட்டையும் இழந்த ஒரு மனிதன் சரிந்து விடுவானே, அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மார்பின் மீது தலை வைத்தவராக படுத்துக் கொண்டிருந்தார். எனக்கு குளிர்ந்த தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குளிர்ந்த தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. அந்த தண்ணீரிலே பெருமானார் அவர்கள் கையை முக்கி தன்னுடைய முகத்திலே பெருமானார் அவர்கள் அடிக்கடி தடவி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இன்ன மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. இன்னலில் மௌத்தி சக்கராத். மக்களே, மௌத்துடைய நேரத்தில், உயிர் பிரிக்கப்படுகிற நேரத்தில் கடுமையான வேதனை இருக்கிறது மக்களே, கடுமையான வேதனை இருக்கிறது மக்களே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவருடைய தாய் உம்மு ஐமன் அவர்கள் தன்னுடைய உசாமாவுக்கு செய்தியை சொல்லுகிறார்கள். மகனே, பெருமானார் அவர்களுடைய பேச்சு குறைந்து கொண்டிருக்கிறது, பெருமானார் அவருடைய பேச்சு குறைந்து கொண்டிருக்கிறது, பெருமானாருடைய செய்கையே நின்று விட்டது மகனே என்று செய்தியை சொல்ல உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையின் மீது ஏறியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திற்கு ஓடோடி வருகிறார். யார ரசூலல்லாஹ், யார ரசூலல்லாஹ் என்று பெருமானார் அவர்களை தட்டி தட்டி எழுப்ப திடீரென நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை விழித்து பார்த்து அதே போன்ற கையை உயர்த்தி அவரின் மீது ஏதோ ஒரு பூமலை பொழிவதை போல பெருமானார் அவர்கள்
இரண்டு கையையும் பெருமானார் அவர்கள் வாழ்த்து சொல்வதை போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து சொன்னார். யா ரசூலல்லாஹ், பேசுங்கள், என்னோடு பேசுங்கள் யா ரசூலல்லாஹ், நான் தான் உசாமா வந்திருக்கிறேன், உங்களுடைய வளர்ப்பு மகன் ஜெயிதுடைய மகன் வந்திருக்கிறேன், பேசுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று உசாமா அவர்கள் திரும்ப திரும்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசிக்கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை மட்டும்தான் உசாமா அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. வெளியே சஹாபாக்கள் என்னானது என்னானது, மனைமார்களே ஏங்கள் நீங்கள் அழுவுகிறீர்கள், எல்லா மனைமார்களும் வட்டமிட்டு அழத் தொடங்கி விட்டார்கள். பெருமானார் அவர்கள் சென்று விடுவாரோ, நம்மை விட்டு பிரிந்து விடுவாரோ என்று சொல்லி எல்லா மனைமார்களும் வட்டமிட்டுக் கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். பெருமானாருடைய பேச்சு குறைய ஆரம்பித்தது, பெருமானாருடைய செயல் குறைய ஆரம்பித்தது. அந்த நேரத்திலேதான் உசாமா அவர்கள் பார்க்க வந்தார். அப்துல் ரஹ்மான், ஆயிஷாவினுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அருகிலே நிற்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் உண்டு, எப்பொழுதுமே அதிகப்படியாக மிஸ்வாக்கு செய்கிற பழக்கம், பல் துலக்குகிற பழக்கம். அந்த நேரத்தில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவினுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானுடைய பாக்கெட்டில் இருக்கிற அந்த மிஸ்வாக்கு குச்சியை பெருமானார் பார்க்கிறார். ஆயிஷா அவர்கள் புரிந்து கொண்டு அந்த குச்சியை எடுத்து தன்னுடைய வாயிலே சப்பி தன்னுடைய கணவனும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலே ஆயிஷா அம்மையார் அவர்கள் கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை, இன்னலில் மௌத்தி சக்கராத், சக்கராத்துடைய வேளையிலே உங்களுக்கு கடுமையான வேதனை, உயிர் பிரிகின்ற பொழுது இருக்கக்கூடிய வேதனை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது மக்களே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார். திரும்ப திரும்ப இதையே சொன்னார். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையும் செய்தார். யா அல்லாஹ், மரண தருவாயிலே ஒரு மனிதன் குளிர்ந்த நீரின் பொழுது நீரின் மீது எந்த அளவுக்கு மோகம் வைத்திருப்பானோ, மரண தருவாயிலே ஒரு மனிதன் குளிர்ந்த பானத்தின் மீது எந்த அளவுக்கு நேசம் வைத்திருப்பானோ, அதே போன்று யா அல்லாஹ் உன் மீது நேசமுள்ள அடியானாக என்னை மாற்று, அதே போன்று யா அல்லாஹ் உன்னை நேசிக்கின்ற மனிதனாக என்னை மாற்று. நான் அல்லாஹ்விடத்திலே இருக்கிற அந்த அந்தஸ்தை தேர்வு செய்து விட்டேன், அல்லாஹ்வின் புறத்திலே இருக்கிற சொர்க்கத்து வாழ்க்கையை தேர்வு செய்து விட்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார். ஆயிஷா அம்மையார் அவர்கள் காதை வாயிலே வைக்கிற பொழுது பெருமானார் அவர்களுடைய முணுமுணுப்பினுடைய வார்த்தைகள் இவைகள் எல்லாம். இன்னொரு புறம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு பேரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். மருமகனிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு கால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிபுரிஞ்சவர் இல்லையா. பார்த்து முடிஞ்சு திரும்ப போன உடனே எல்லா சஹாபாக்களும் அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். சஹாபாக்களத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றார், அல்லாஹ் நாடிய அளவுக்கு அவர் நன்றாக இருக்கார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நம்மோடு வருவார், திரும்ப நம்மோடு பேசுவார் என்றெல்லாம் மக்களை உறுதிப்படுத்துகிறார். கொஞ்ச தூரம் அந்த கூட்டத்தை தாண்டி போன உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுக ஆரம்பிக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, எதுக்காக வேண்டி நீங்க அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு பதில் சொல்றாங்க, நான் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய சமுதாய மக்கள் மத்தியிலே நிறைய பேர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்களுடைய மரணத்தை நான் பார்த்திருக்கிறேன். அந்த மரண வேளையில் ஒரு மனிதனுடைய தோற்றம் எப்படி இருக்குமோ, இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய முகபாவனை எப்படி இருக்குமோ, இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற பொழுது ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள், ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகள் எப்படி சோர்ந்து போகுமோ, அந்த எல்லா அறிகுறியும் நாயகத்தினுடைய முகத்திலே நான் பார்க்கிறேனே, அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவாரா அலி அவர்களே என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவர் கையை பிடித்து உறுதிப்படுத்துகிறார், வேண்டாம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் பெருமானார் அவர்கள் நன்றாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் பெருமானார் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்த ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய மார்பகத்தின் மீது தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் நின்றுவிட்டு இறுதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை, யா அல்லாஹ் உன்னிடம் நான் வருகிறேன், யா அல்லாஹ் உன்னிடம் நான் வருகிறேன். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக பயன்படுத்திய வார்த்தை. அத்தோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டும் பிரிய ஆரம்பித்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒட்டுமொத்த சஹாபாக்களும், அன்சாரி தோழர்கள், முஹாஜிர்கள், உசாமாவினுடைய படையினர்கள் எல்லோரும் ஓடி வந்து விட்டார்கள். காட்டு தீயை போல இந்த தீ பரவ ஆரம்பித்தது. எப்படிப்பட்ட நாயகம் அவர்கள் மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நேர தொழுகையில் ஒரு சஹாபாக்கள் வரவில்லை என்றால், எங்கே அந்த தோழர்,
எங்கே என்னுடைய தோழர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டால் அவருடைய வீட்டில் போய் பார்ப்பார்கள். என்ன உங்களுக்கு ஏன் ஜமாத்திற்கு வரவில்லை? என்னுடைய தோழரே உங்களுக்கு என்ன பிரச்சனையா, உங்களுக்கு என்ன கஷ்டமா என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தோழருடைய வீட்டுக்கும் சென்று விசாரித்தாரே. இனி நம்மை யார் விசாரிக்க வரப்போகிறார்கள் என்று சஹாபாக்கள் பேச ஆரம்பித்தார்கள். இனி யார் நம்மை விசாரிக்க வரப்போகிறார்கள்? நமக்கு இருப்பதே ஒரே ஒரு இறை தூதர் இல்லையா? அவர் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அவருக்காக வேண்டித்தானே இந்த ஊரை விட்டு வந்தோம், அவருடைய மார்க்கத்திற்காக வேண்டித்தானே எல்லா வகையான தியாகங்களையும் செய்தோம். இனி யாரிடத்திலே பேசுவது? இனி யார் நமக்கு ஆறுதல் சொல்வது? நாம் பசியும் பட்டினியுமாக கிடந்த நேரத்தில் எல்லாம் வீட்டுக்கு அழைத்து சென்று இருக்கிற உணவை எல்லாம் தந்து நம்முடைய பசியை ஆற்றினாரே, நமக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கு பக்கபலமாக இருந்து நம்முடைய கஷ்டங்களை போக்கினாரே என்றெல்லாம் சஹாபாக்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். இனி பெருமானார் அவர்களை எங்கே பார்க்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரை இனி எங்கே பார்க்க முடியும்? இனி உலகத்திலே பார்க்க முடியாது, இனி மறுமையில் அல்லவா பார்க்க முடியும் என்றெல்லாம் சஹாபாக்கள் மிகப்பெரிய அளவிலே புலம்ப ஆரம்பித்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊரிலே இல்லை. திரும்ப வருகிற பொழுது அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு செய்தி கிடைக்க வேகமாக மதீனாவை நோக்கி ஓடி வருகிறார். ஓடி வந்த அந்த கூட்டத்தை எல்லாம் தள்ளிவிட்டு நேரடியாக சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஆடையை விலக்கி நெற்றியிலே முத்தமிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுதும் நறுமணம் கமழ்ந்து கொண்டிருந்தீர்கள் யா ரசூலல்லாஹ், நீங்கள் இறந்த பிறகும் உங்களுடைய மேனியிலே நறுமணம் கமழ்கிறதே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது என்னுடைய அபூபக்கர் என்னுடைய அபூபக்கர் என்னுடைய அபூபக்கர் என்று பாராட்டி சீராட்டி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தாரே, அந்த பாராட்டுதல் இனி யார் நமக்கு சொல்ல போகிறார், யார் இணைக்கு தரப்போகிறார் என்று சொல்லி அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே பெருமானாரை முத்தமிட்டு சொன்ன வாசகங்கள். ஒருபுறமோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராவது என்னிடத்திலே வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நான் கொன்றே விடுவேன் என்று உமர் அவர்கள் ஒரு புறம் கையிலே வாளை ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாமெல்லாம் மரணித்த பிறகுதான் நம்மை விட்டு நாயகம் அவர்கள் பிரிய வேண்டும், நாமெல்லாம் மரணித்த பிறகுதான் நம்மை விட்டு நாயகம் பிரிய வேண்டும், நாமெல்லாம் உயிரோடு இருக்கிற பொழுது நாயகம் நம்மை விட்டு பிரியக்கூடாது. யாராவது என்னிடத்திலே வந்து நாயகம் இறந்து விட்டார், நாயகம் நம்மை விட்டு சென்று விட்டார் என்று சொன்னால் அவர்களை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி வாளை கையிலே ஏந்தி ஒரு புறம் பெரிய ஒரு கூட்டத்திற்கு மத்தியிலே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்னார்கள், உமர் அவர்களே பொறுத்துக் கொள்ளுங்கள், உமர் அவர்களை பொறுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? வமை யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு அதிகம் அதிகம் அமல் செய்கிறார்களோ அவர்கள் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த மறுமை நாளிலே சொர்க்கத்திலே இருக்க முடியும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறானே, அந்த நபி சாதாரண மனிதர் தானே, அவர் என்ன இறப்புக்கு அப்பாற்பட்டவர் ஒன்றும் இல்லையே, இவருக்கு முன்னால் இந்த பூமியிலே 1000 இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள், மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் இல்லையா? நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையிலே பார்ப்போம். நம்மை விட்டு பெருமானார் மறுமையிலே எங்குமே சென்று வர மாட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உமருடைய நாவிலே இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு போனவர் வாளை கையிலே இருந்து கீழே போட்டு விட்டார். நாம் மறுமையிலே பெருமானாரை பார்ப்போமா? அவரோடு சொர்க்கத்திலே இருக்கிற வாய்ப்பு நமக்கு கிட்டுமா? அப்படியானால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாமும் அல்லாஹ்விடத்திலே செல்கிற பொழுது பெருமானாரை பார்க்கலாமே, பெருமானாரோடு பேசலாமே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யார் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கிறார்களோ, அல்லாஹ்வை வணங்கி தொழுகிறார்களோ அவர்கள் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று சொன்னார்களே. நாம் தான் தொழுகிறோமே, நமக்கு ஏன் பிரச்சனை? நாம் தான் தொழுகிறோமே, நமக்கு ஏன் சங்கடம்? யார் அனாதைகளுடைய நெருக்கமாக பராமரிக்கிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்திலே மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று பெருமானார் சொன்னாரே, அந்த செயல்பாடுதான் நம்மிடத்திலே இருக்கிறது. நாம் ஏன் சங்கடப்பட வேண்டும் என்று சொல்லி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிரோடு வாழ்கிற பொழுது சொர்க்கத்திலே என்னோடு நீங்கள் இருக்க வேண்டுமா, எதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று பெருமானார் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு சமுதாயத்திற்கு கட்டளையிட்டார்களோ எல்லா அமல்களையும் நாம் தான் செய்கிறோமே, நம்மை பெருமானார் விடமாட்டார். அந்த கௌசர் என்று சொல்லப்படுகிற அந்த நீர் தடாகத்திற்கு அருகிலே நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது வானவர்கள் எல்லாம் ஒரு சில கூட்டத்தார்களை தடுக்கிறார்கள். அந்த கௌசர் என்று சொல்லப்படுகிற நீர் தடாகத்திலே தண்ணீர் இருந்த விடாமல் பெருமானார் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய தோழர்களாயிற்று, இவர்கள் என்னுடைய தோழர்களாயிற்று என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், மார்க்கத்திற்கு புறம்பாக நடந்தார்கள், மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட காரியத்தை செய்தார்கள் என்று சொன்ன உடனே, அப்படியானால் என்னை நேசிக்கவில்லை நீங்கள், மார்க்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள், மார்க்கத்திற்கு புறம்பாக நடந்தவர்கள், மார்க்கத்திலே தடுக்கப்பட்டதை செய்தவர்கள், இன்று என்னை பார்க்க கூடாது, அவர்களை நான் பேச மாட்டேன், அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட துரதிர்ஷ்டவாசியாக இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரோடு அந்த சொர்க்கத்திலே இருப்பதற்குண்டான காரண காரியங்கள் எது என்பதை பார்த்து அறிந்து மறுமை நாளில் அல்லாஹ்வை பார்ப்பது எப்படி நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அதே போன்று பெருமானார் அவர்களை பார்ப்பதும் ஒரு சந்தோஷம் தானே, அவரோடு சொர்க்கத்திலே இருப்பதும் ஒரு சந்தோஷம் தானே. அவரல்லவா நமக்கு மார்க்கத்தினுடைய முன்னோடி. அந்த நாயகம் அவர்களை லக்கது காணலுக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்திலே அழகான முன்மாதிரி உங்களுக்கு உண்டு என்று அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லவா சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ்வாகிய என்னுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமா, என்னுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே. அந்த தூதரை நாம் மறந்துவிடக் கூடாது. ரமலானுடைய மாதத்திலே செய்கிற இந்த இபாதத்தை நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து செய்து இப்படிப்பட்ட இறை செம்மலாகிய இறை நேச செம்மலாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே நாமும் இருக்க வேண்டும், நாமும் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமை நாளிலே உங்களை பார்க்க மாட்டேன், உங்களோடு பேச மாட்டேன், உங்களை பரிசுத்தப்படுத்த அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டேன் என்று சொன்னார்களே, அந்த அணியில் நாம் இல்லாமல் நாயகம் அவர்களுடைய பரிந்துரைக்குட்பட்டவர்களாக நாயகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை நீ பொறுத்தருள மாட்டாயா, இவர் என்னுடைய அடியா என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர் இல்லையா, இவரோ நான் சொன்ன அடிப்படையிலே நடந்திருக்கிறார் என்று சொல்லி நாயகம் அவர்கள் நம்முடைய சிறு சிறு தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசி நரக நெருப்பிலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு பரிந்து பேசி நம்மை காப்பாற்றுகிற அந்தஸ்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் கேட்டு ரசித்து விட்டு சென்று விடக் கூடாது, நாம் கேட்டுவிட்டு வெறுமனே சென்று விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்விலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு அம்சங்களையும், அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்விலே கூறிய ஒவ்வொரு போதனைகளையும், அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்விலே கூறி தடுக்கப்பட்ட எந்த காரியத்தை செய்யாமலும், ஏவப்பட்ட காரியத்தை செய்து தடுக்கப்பட்ட காரியத்தை செய்யாமல் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் மாற்ற வேண்டுமானால், உங்களுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய குடும்பத்தார்களையும் நாயகம் அவர்களோடு நாயக தோழர்களோடு அந்த சுவனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்க வைக்க வேண்டுமானால், பெருமானார் அவருக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச வேண்டுமானால் நாம் பெருமானாரை நேசிக்க வேண்டும். பெருமானாரை நேசிப்பது என்பது பெருமானார் சொன்னாரே, என்னை நேசிப்பது என்பது என்னுடைய நடைமுறையை நீங்கள் பின்பற்றுவது, என்னை நேசிப்பது என்பது என்னுடைய நடைமுறையை நீங்கள் நேசிப்பது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. தொழாமல் பெருமானாரை நேசிக்க முடியாது, ஹராமான காரியத்தை செய்து பெருமானாரை நேசிக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யாமல் பெருமானாரை நேசிக்க முடியாது. இபாதத்து செய்ய வேண்டும், பெருமானாரை நேசிக்க வேண்டும், தடுக்கப்பட்ட காரியத்திலே இருந்து ஒதுங்க வேண்டும், பெருமானாரை நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பண்புடையவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.